வாழைத்தண்டு மருத்துவ உணவுடைய செகண்ட் டிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு தயிர் பச்சடி. அதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். சம்மர் சீசன் ஆரம்பிக்க போது நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட் இருக்கும், பாடி ரேஷஸ் இருக்கும், உடம்புலலாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஃபீலிங் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து நிறைய வரும். நிறைய பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்கலைன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டு பச்சடி வந்து ஒரு மிக சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த வாழைத்தண்டை வந்து மெலீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான ஒரு ஸ்பூன் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணலாம். நம்ம தேங்காய் எதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் ஆட் பண்ணலாம், இது ஆப்ஷனல். இல்லைனா நம்ம தேங்காய் ஆட் பண்ணாதையும் செய்யலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபேட் கிடைக்குது. நமக்கு வந்து ஒரு சீக்கிரம் பசி எடுக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது டைரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அந்த ஃபேட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லிவரில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு தேங்காய் சாப்பிடும் போது டக்குன்னு வந்து ஒரு பசி அடங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நம்ம இது கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பொடிசாக கட் பண்ண வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கு ரொம்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனுக்கு ஒரு மிக சிறந்த உணவு இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி. இது நம்ம வந்து ஏதாவது நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறோம், இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம், புலாவ் செய்கிறோம், அதுக்கு வந்து நம்ம வெங்காய பச்சடி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாத இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் லைட்டாக நம்ம வந்து யூரினில் வந்து ஒரு எரிச்சல் ஆரம்பிக்குது. இப்போ லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைம்லலாம் வந்து கை கால்லாம் வீங்கும், பிபி அதிகமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசினல் ஃபுட்டுன்னு சொல்லலாம், மருத்துவ உணவு. இது வந்து நம்ம சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வந்து சிலவங்களுக்கு வந்து ரா ஃபுட் வந்து ஒத்துக்காது. அவங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் இஷ்யூஸ் கொஞ்சம் எப்போ வர மாதிரி இருக்கும், டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாழைத்தண்டை ஒரு நிமிஷம் ஒரு தேவையான அளவுக்கு இந்த க்ரன்ச்சியாக நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.